தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிடத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து பூமியை அப்படியே சிந்தித்தவாறு நோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். பூமியை ஒரு கோடு போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், தேய்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். திடீரென ஃபரஃபஅ ரஸஹு, தங்களுடைய தலையை உயர்த்தி சொன்னார்கள். ஃபகால இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கப்ர். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் பாவ மன்னிப்பை, நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். இஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அதனுடைய பாதுகாப்பை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு மரண நேரத்திலே ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய காட்சிகளை கூறிவிட்டு அந்த உயிர் மறுபடியும் கபருக்கு கொண்டு வரப்படும் பொழுது சொன்னார்கள், فَتُعَادُ رُوحُهُ فِي سَجَدِهِ فَيَأْتِيهِ مَلَكَانِ, இரண்டு மலக்குகள் வருவார்கள். فَيُجْلِسَانِهِ, அவனை எழுந்து உட்கார வைப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சொல்லும் பொழுது யாரையோ இவர்கள் செய்வார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். இது எனக்கும் உங்களுக்கும் நடக்கப் போகிற ஒரு செய்தி. என்னுடைய நிலைமையும் உங்களுடைய நிலைமையும் இதில் ஏதாவது ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நல்ல மக்களோடு நம்மை கொண்டு போய் சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற இந்த ஹதீஸை நமக்கு பொருத்தி பாருங்கள். யாருக்கோ சொல்லுவதை போன்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள்.